சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. நேற்று தான் வந்து நம்ம பேசியிருந்தோம் தளபதியோட 69வது படத்தோட டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த படத்தோட பேர் என்ன அப்படிங்கிற விஷயம் இப்போ ஒரு காட்டு தீ மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்களோட ஆக்டிங்ல வெளிவந்த நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற அந்த டைட்டில் தான் இப்போ விஜய் அவர்களோட கடைசி படமான அவரோட 69வது படத்துக்குமே டைட்டிலா வைக்கிறதுக்காக அந்த படத்தோட டீம் கிட்ட உரிமைகள்லாம் வாங்கி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்காங்க. வர குடியரசு தினம் அதாவது ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் தொடர்ந்து பல விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஓகேவா இருக்கே நீ? நார்மலா தானே இருக்க? இல்ல நீ தெளிவில்லாத மாதிரி இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஏகேட்டு இருந்தானே பிளேயர் சொல்லி போடுவ. இன்னைக்கு என்ன விஜய் அவர்கிட்ட இருந்து போட்டிருக்க? விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, அஜித் ரேஸ்ன்னு இதுல தான் நான் தொடங்குவேன். பிளேயர் சொல்லி வேற இடத்துல போட்டனாலதான் எனக்கு இந்த கேள்வியாச்சு. ஆமா, நம்ம சொல்ல விஷயம் தான் 69. விஜயோட அன்பு கட்டளையா நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மார்ச் மாதத்துக்குள்ளார என்னோட போர்ஷன்ஸை முடிச்சிருங்க, ஸ்டாக்கி போர்ஷன்ஸ் முதற்கொண்டு முடிச்சிருங்க அப்படின்றத அவரு நிறைய இடங்களை சொல்லிட்டு இருக்கிறதாகவும், 2026 களம் காண அவர் ரெடி ஆயிட்டாரு. இன்னமும் வந்து ஷூட்டிங்லயுமே 6 மணி இல்ல 7 மணி அதை தாண்டி அரசியல் வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் காலையில ஷூட்டிங் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு ஈவினிங் வந்து அதே மாதிரி முடிச்சு கொடுத்துட்டு 1 மணி நேரம் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 1/2 hour டிலே ஆனா கூட பிரச்சனை இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனா ஹெச் வினோத் அவர்கள் அவரோட போர்ஷன் அவரோட நேரம் அப்படின்றதுக்கு கரெக்டா நேரம் ஒதுக்கி இந்த டைம்ல இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் ஷெட்யூல் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க சொன்ன இந்த நாளைய தீர்ப்பு கரெக்டா இருக்குல்ல டைட்டில், நாளைய முதல்வரே, நாளைய எதிர்காலமே, நாளைய வருங்காலமே அப்படின்னு போறதுக்கு அவரோட முதல் படத்துல நாளைய தீர்ப்பு சினிமா துறையில தீர்ப்பு எழுதக்கூடிய ஒருவரா அவர் அறிமுகப்படுத்தின எஸ்ஏசி அவர்கள் அவரோட கடைசி படமாவும் அது இருக்கணும் அப்படின்ட்டு தான் அதுக்கான கதைக்களம் தான் இது. இல்லைனாலுமே கூட அதான் வச்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு சென்டிமெண்ட்டை வந்து விஜய் பார்த்துருக்காரு. எல்லாருமே நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. 70வது படம் கண்டிப்பா வரணும், விஜய் ரவுண்டா ஒரு நம்பர்ல முடிக்கணும் அப்படின்ட்டு. ஆனா விஜய்க்கு ராசியான நம்பரா தான் இந்த 69 இருக்கும் போல. ஸோ 70க்கு வந்து அட்லி, வெங்கட் பிரபு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இயக்குநர்கள் பேர்லாம் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா எதுக்குமே எஸ் சொல்லாத விஜய் அவர்கள் 69ஓட முடிச்சுக்கிறேன்றதுனால தான் இந்த நாளைய தீர்ப்பு வந்திருக்கு. அவரு மறுபடியும் படம் நடிக்க எவ்வளவு வருஷங்கள் கழிச்சு நடிப்பாரு நடிக்க மாட்டாருன்றலாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 69 நாளைய தீர்ப்பா மாறி இருக்கிறதுனால அவர் ரொம்ப உற்சாகமா இருக்கிறாரு. பழைய விஜயாவே அவர் உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பரந்தூர்ல பேசின வேகம் வேற ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் பயங்கர கோபம்லாம் பட்டிருக்காருங்க. ஏன்னா நடுவில் நிறைய சமூக வலைத்தளங்கள்லாம் பார்க்கும் பொழுது 15 லட்சம் ரூபாய் கொடுங்க தாவேக்கல உங்களுக்கு போஸ்டிங் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது அது விஜய் அவர்களோட காதுக்கு போய் அங்க ஒரு கோபம் அடைஞ்சிருக்காரு. என்னதான் அரசியல் அவர் வந்து ஒரு கட்டமைப்பா எடுத்துட்டு போயிட்டு இருந்தாலுமே கூட நிறைய விரிசல்கள் வரனால அதை அவர் பேட்ச் ஒர்க் பண்ணவே ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருக்கு. அதையும் தாண்டி இந்த சினிமாவில் வந்து அவர் சொல்லவே வேணாம், டான்ஸாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்ன்றது எப்பயும் நிரூபிச்சிட்டாரு. அதனால இந்த நாளைய தீர்ப்பு அப்படின்றது அவருக்கு ரொம்ப மன சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறதாகவும் விஜய் அவர்கள் உற்சாகமா இருக்கிறதாகவும் நிறைய தகவல்கள் வந்துகிட்டு. கண்டிப்பா விடாமுயற்சி படத்தை பத்தி ஒரு நாளும் ஒரு அப்டேட் சொல்லுவோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து இந்த படத்தோட ரிலீஸுக்கு மறுபடியும் ஒரு சின்ன சிக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏற்கனவே இந்த படத்தோட அஜித் பண்ணனே அவங்க ஃபேன்ஸ் அப்புறம் பரவ என்னென்ன கேட்பாங்க, ஆனா இவ்வளவு நேரம் நல்லா தான்டா சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி என்ன சிக்கல். ஏற்கனவே வந்து இந்த படத்தை வந்து சென்சார் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்திருந்தாலும் இப்போ மறுபடியுமே ரீசென்சாருக்கு விடாமுயற்சி படம் போயிருக்கான். அதுல வந்து ஒரு சில சீன்ஸ் ஆட் ஆன மாதிரியும் சொல்றாங்க, சில பேர் வந்து ட்ரிம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியுமே சொல்றாங்க. ஆனா படத்தோட டீம் சைடுல இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து வரல. ஓகே, மகிழ் திருமணியோட இன்டர்வியூஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்களா? அவ வந்து அஜித் சார்ட்ட அவர் கேட்டாராம், சார் ஃபெஸ்டிவல் அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகல, கவலைப்படாதீங்க மகிழ், நம்ம படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் ஃபெஸ்டிவல் அப்படின்னு அஜித் சார் சொல்லியிருக்காரு. அதுதான் அவரோட தன்னம்பிக்கை. ஏன்னா வந்து அவங்க ஃபேன்ஸ் மேல இருக்கிறதும் அவங்களோட வேலைகள் மேல இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டும் தான். ஸோ படம் ரொம்ப அழகா வந்திருக்கான். மகிழ் திருமணி இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ப்ரெஷர்ல இருந்தாரு, கருத்து வேறுபாடு அப்பெல்லாம் மனுஷன் ரிலாக்ஸா போறாரு. ஒரு இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு போட்டோ ஷூட் நடக்குது, சில்லா ஆன்சர் பண்றாரு, ஒரு மாதிரி பயங்கரமா இருக்காருங்க. அவரோட வாய்ஸ் கேட்டீங்கன்னா பேஸ் வாய்ஸ் வேறையா, அதனால மனுஷன் இன்னும் அப்படியே தான் இருக்காரு, மாறலாம் இல்ல. எத்தனை நடிகர்கள் வந்து வேணா போகலாம்,
இயக்குனர் அப்படின்றதும் இயக்குனரோட முக்கியத்துவம் அப்படின்றதும் அவரோட இன்டர்வியூஸ்ல நான் பார்க்க முடியுது. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அவர் மேல வச்சிருந்த கான்ஃபிடென்ட்டை அஜித் சார் வந்து மகிழ் மேல வச்சிருந்த கான்ஃபிடென்ட்டை அவர் மறுபடியும் அது நிரூபிச்சிருக்காரு. அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து டிலே காரணம் அவரு இவர் தான், சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சென்சார் விஷயம் டியூரேஷனை குறைச்சிருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சமீபத்தில் வந்து நிறைய படங்கள்ல கங்குவாவா இருக்கட்டும், இந்தியன் 2வா இருக்கட்டும், இன்னும் நிறைய படங்கள் அதுல பேர் சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு 2 மணி நேரம் 55 நிமிஷம், 2 மணி நேரம், 2.25 மணி நேரம் இல்ல 2.25 மணி நேரத்துக்கு தாண்டி வந்த படங்கள் எல்லாமே ட்ரிம் செய்யப்பட்டிருக்கு. அது மக்களால அவ்வளவு தூரம். இப்போ விக்ரம் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாங்க. ஏன்னா விக்ரம்ல கமல் அவர்கள் மட்டும் கொண்டு போக மாட்டார், நிறைய ஆர்டிஸ்ட் கொண்டு போவாங்க. நிறைய அது வந்து விறுவிறுன்னு போகும் அந்த கதைக்கெல்லாம், மக்கள் அது ஏத்துப்பாங்க. அந்த மாதிரி 3 மணி நேரம் அந்த படத்தையும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அந்த கண்டென்ட் நல்லா இருந்தா. இங்க ஏன் அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, படம் கொஞ்சம் டிலே, விடாமுயற்சி அப்படின்னு வரும் பொழுது இந்த ஒரு 3 மணி நேரம் அப்படின்றது மக்களை வந்து நம்ம அழுத்த வேணாமே, இதையும் மற்ற படங்கள் மாதிரி கொஞ்சம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச வட்டாரங்களை பேசும்பொழுது படம் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. இது இந்த 2 மணி நேரம், அதாவது 2.5 மணி நேரம் படம் இருக்க போகுது அப்படின்னா 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு பிரேக் டைம்னா 2.25 மணி நேரம். ஸோ இந்த டைமா இருந்தா தான் உள்ள போயிட்டு வெளியே ரிலாக்ஸா இருக்கும். கொஞ்சம் செகண்ட் ஹாஃபோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஏதாவது ஒரு விஷயம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா வைங்களேன், அப்படியே இப்படி உட்காந்துருவாங்க. அவள்தான் சோர்ந்துட்டாங்கன்னா என்னடா இழுவியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிரும். படம் ட்ரிம் தான் செய்யப்பட்டிருக்கு, கவலையப்படாதீங்க. 6ஆம் தேதி படம் வர்றதுன்றது ரொம்ப ஆணித்தனமா இருக்காங்க. லைக்கா முதற்கொண்டு ப்ரொமோஷன்ஸ் வேலையை தொடங்கிட்டாங்க. மகிழோட இன்டர்வியூஸ்லாம் அடுத்தடுத்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் நம்மளே கொடுக்க போறோம். பாப்போம் என்ன நடக்குது. பராசக்தி இதை கேட்ட உடனே நிறைய பேர் இந்த ஓம் சக்தி பராசக்தின்ட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்றாங்க. சோ பராசக்தினா நம்ம சிவகார்த்திகேயனுடைய 25வது படம். இந்த படத்தோட ஒரு கிளிம்ஸ் மாதிரி வந்து குடியரசு தினத்தோட ஸ்பெஷலா வந்து வெளியிடலான்ட்டு இந்த படத்தோட டீம் ஏதோ ஒரு பிளானை பண்ணி சென்சார் அமைச்சிருக்காங்க. அந்த சின்ன ப்ரமோ ஒரு 2 நிமிஷம் பக்கம் அந்த ப்ரமோ இருக்கு போல, அதை வந்து அந்த இடத்துல இருந்து யார் லீக் அவுட் பண்ணாங்கன்னு தெரியல. படத்தோட பேர் வந்து பராசக்தின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு லீக் அவுட் பண்ணிட்டாங்க. போனாலே போதுங்க. இப்ப இந்த ரூம்ல நம்ம பாக்குறோம்னா, இப்ப நம்ம ஒரு 2-4 பேர் இருக்குமா, இன்னும் எகராக்ஷன் இதுலயே கருப்பாடு இருக்கும். அவனெல்லாம் நம்ப முடியாது, சும்மா தான் உட்காந்துருப்பான். அங்க போன வாட்டி நம்ம ஷோவை பத்தி எழுதிட்டு இருப்பான், இவங்க 2 பேர் என்ன பேசிக்கிட்டாங்க இன்னைக்கு அப்படின்னு எழுதிட்டு இருப்பான். ஏன் சொல்றேன்னா, சென்சார் அப்படின்ற விஷயம் மீறி அவங்க டீம் மெம்பர்ஸ்ல இருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் எப்படி நீங்க மறைச்சிருப்பீங்க. ஆனா இந்த படத்துக்கு நம்மளே பேசியிருக்கோம், ஒரு ஒரு ஆண்டோட இதுதான் வந்து பெயரா வைக்க போறாங்க, தலைப்பா வைக்க போறாங்க அப்படின்றதான் நம்பர்ஸ்ல வரப்போகுது அப்படின்ட்டு. ஏன்னா புறநானூறு அப்படின்ற ஒரு டைட்டில் சூர்யா கேட்டுற மாதிரி சுதாகங்களோட ப்ராஜெக்ட் அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. யாருமே நினைச்சு பார்க்கல பராசக்தி அப்படின்றது. இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், சிவகார்த்திகேயனோட ஸ்டைல் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது. அவர் ஏன் இவ்வளவு தூரம் முக்கியத்துவம், ஏன் இவ்வளவு தூரம் பேசணும் அப்படின்றதான். ஜெயிலர் 2 டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்களா, எப்படி இருந்தது? காமெடியா போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹைப் கொடுத்தாங்க. அது ஒரு மேக்கிங் வீடியோவாவும் அது வந்து ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே ஒரு படத்தோட டீசர் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம பேசிட்டு இதுக்கு முன்னாடி பேசின 69 என்ன நடக்க போகுது, நாளைய தீர்ப்புன்னு டைட்டில் ஓகே, ஃபர்ஸ்ட் லுக்கோட போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆக போது ஒரு சர்ப்ரைஸ் இருக்க போது 26ஆம் தேதினு பேசணுமா. அந்த ஃபார்முலாவை தான் எஸ்கேவும் கையில் எடுத்திருக்காரு. எஸ்கே மட்டும் இல்ல, எஸ்கேவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் டீமா இருக்கட்டும், இயக்குனர்களா இருக்கட்டும், இதை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவா கொடுக்கணும் அப்படின்றத அந்த பூஜை போட்ட அன்னைக்கோ இல்ல அந்த வீக்லியோ இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே ஒரு விஷுவலா கொடுக்கலாம் அப்படின்ட்டுதான். இந்த படம் தள்ளி போகுது, இந்த படம் பண்ண மாட்டாங்க, எஸ்கே எப்படி சுதா கங்குராவோட இன்னும் நிறையனா ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்லயே நிறைய கருத்து வேறுபாடுலாம் நடந்துச்சுனாங்க. எதுவுமே கிடையாது, வரப்போகுது. அந்த அந்த போட்டோவை பார்க்கும் பொழுதே அந்த இடத்துல சூர்யா இருந்தானா பயங்கரமா இருந்திருப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஜெய்பீம்ல இருந்த சூர்யா மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். சிவகார்த்திகேயன் அப்படின்னு வரும்போது கதை ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து பராசக்தி அப்படின்றப்போ மறுபடியும் எனக்கு ரஜினி சார் தான். ஏன்னா சிவகார்த்திகேயனோட ஃபார்முலாவே எப்படி இருக்கு அப்படின்னா, பாதி விஜய் சாராவும் பாதி ரஜினி சாராவும் தான் இருக்கு. ஸோ இவங்க 2 பேரையும் கலந்த வண்ணமாவும் அதோட கதைக்களமாவும் தான் இருந்துகிட்டு இருக்குன்ற அப்படின்றப்போ நினைச்சு பாருங்க. அந்த பராசக்தின்னு போட்டு அந்த டைட்டில் கார்டு வரும்பொழுது அவர் வராரு அப்படின்றப்போ எவ்வளவு அது பராசக்தி டைட்டில் அப்படின்றது அதுல இருக்க ஒரு பவர்னு ஒன்று இருக்குல்ல, பராசக்தி ஹீரோடா அப்படின்னு ரஜினி சார் சொல்றப்போ ஒரு வைப் இருந்துச்சு. அந்த பராசக்தியில சிவாஜி கணேசன் சார் பேசுற டைலாக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பவர் இருந்துச்சு. இப்ப இவர் பேசப்போனா ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் பராசக்தி ஹீரோடா அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி பவரா இருக்க போகுது. நீங்க சொன்ன மாதிரி அந்த டீமே வந்து அந்த நீங்க சொன்ன அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. 26 வருதா அப்படின்றது தெரியல, பட் சிவகார்த்திகேயனோட பிறந்த நாளுக்கும் நம்ம வந்து கொடுக்கலாம், நெக்ஸ்ட் மந்த் ஃபெப்ல பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு. ஆனா ஏஆர் முருகதாஸோட ப்ராஜெக்ட்ல இருந்தும் ஒரு பெரிய அப்டேட் வந்து அந்த மாதத்திலே வரப்போகுது. அடுத்த மாசம் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல வந்து எஸ்டிஆரோட மாசமா இருக்க போகுது, அதாவது எஸ்டிஆரோட காலமா இருக்க போகுது. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட
வரிசையான அப்டேட்ஸா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ்டிஆரோட அஸ்வந்த் மாரிமுத்தோட படம் டைட்டில் முதற்கொண்டு அவரோட பிறந்த நாளைக்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருக்காங்க. சோ நினைச்சு பாருங்க, Feb 3 வந்து அஸ்வந்த் மாரிமுத்தோட எஸ்டிஆர் நேர அப்டேட் வரப்போகுது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு எஸ்டிஆர், செகண்ட் ஹாஃப் எல்லாம் எஸ்கே கையில எடுத்துக்கிறாரு. நான் வரேன், பராசக்தில இருந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன், ஏஆர் முருகதாஸ் ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன், சிபி சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் அவர் 24 இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அதோட அப்டேட் இருக்கு அப்படின்ட்டு 3 அப்டேட்டை கையில வச்சிருக்காரு. ஒவ்வொன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. கண்டிப்பா ஒரு படம் வந்து இப்ப வரக்கூடிய இந்த ஜெனரேஷன்ல வரக்கூடிய படங்கள் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா மியூசிக்னா அது அனிருத் அவர்கள் தான். இந்த படத்துல இருந்து சாங் தாங்க அந்த படத்துல வருது, அந்த சாங் தாங்க இந்த காப்பின்ட்டு எத்தனை காப்பி என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் ட்ரோல் பண்ணாலும் கலாய்ச்சாலும் அவருக்குன்னு வரக்கூடிய அந்த ஆடியன்ஸா இருக்கட்டும், அவருக்குன்னு வரக்கூடிய படங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. அந்த வகையில ஜெயிலர் 2க்குமே வந்து அவர் தான் மியூசிக் பண்ண போறாராம். இது வரைக்குமே இந்த மியூசிக் கெரியர்ல வந்து யாருமே வாங்காத சம்பளம் கிட்டத்தட்ட 15 20 கோடி ரூபாய் ஒரு படத்துக்காக வாங்குறாராம். முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சாரே வந்து இவ்வளவு சம்பளம் வாங்கினது இல்ல, அவரோட சம்பளமே ஒரு படத்துக்கு 12 கோடி தான். ஆனா இவர் வந்து ஜெயிலர் 2க்கு கிட்டத்தட்ட 15 20 கோடி சம்பளம் கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பல விஷயங்கள். இது வந்து எந்த அளவுக்குன்னா அவரோட மியூசிக்கை வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க, இருந்தாலும் ஒரு படத்துக்கு இவ்வளவு சம்பளம் வாங்குற அளவுக்கு அனிருத் அவர்கள் உயர்ந்திருக்காரு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குல்ல. இல்ல ஏஆர் ரஹ்மான் அவர்களே சந்தோஷமா சொன்னார். இந்த காதலிக்க நேரமில்லை படத்தோட மேடையிலுமே கூட அனிருத்தை பத்தி அவரும் புகழ்ந்து சொல்லியிருந்தாரு. அனிருத் சன் பிக்சர்ஸ்ல படம் பண்றாருன்னா, ரஜினி சாருக்கு பண்றாருன்னா கண்டிப்பா கொடுத்துதாங்க ஆகணும். ஏன்னா ஜெயிலரோட மிகப்பெரிய ஹிட்டுக்கு காரணம் அந்த பாடல்கள். குறிப்பா குட்டி செவத்தை எட்டி பார்த்தா உசிர கொடுக்க கோடி பேரு, அது இன்னமும் ஜெயிலர் 2லயுமே அதுதான் வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் ஒரு சிக்னேச்சர் சாங்காவும் இருந்துகிட்டு இருக்கு. ஜெயிலர் 2வோட பட்ஜெட் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். 450க்கு மேற்பட்டு, அதாவது 450 கோடிக்கு மேலதான் ஆகும் மொழியே கம்மி இருக்க போகுது, கம்மியா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றதான். ஏன்னா பாலையா அவர்களை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்துறாங்க. சமூக வலைத்தளங்கள் எங்க திரும்பினாலும் ரஜினி அவர்களும் பாலையா அவர்களும் இருக்கிறதா. ஸோ பாலையாவோட படத்துக்கே தனிப்பட்ட முறையில் ஒரு படத்துக்கு இசையமைக்க போறாரு அனிருத் அப்படின்றதும் தகவல்கள் வெளியாந்துட்டு இருக்கு. எவ்வளவு சாத்தியம் அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல. இந்த பக்கம் வந்துடும். ஜெயிலர் 2ல ஆல்ரெடி ஜெயிலர் சக்சஸ்க்கு காரை கொடுத்தாங்க, மறுபடியும் மேல ஒரு செக் ஒன்று கொடுத்திருந்தாரு கலாநிதி மரன் அவர்கள். அது இல்லாமல் படத்துக்கு சம்பளம் அதுவே கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேல வந்திருக்கும். இதுல அபிஷியலா கொடுக்குறாங்க அப்படின்னா ஜெயிலர் 2 சக்சஸ்க்கு அப்புறம் இதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், அனிருத்தா இருக்கட்டும், யுவன் சங்கர் ராஜாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அங்க ஒரு இசை ஞானின்னு ஒருத்தர் இருக்காரு. இப்ப இவங்க வாங்கக்கூடிய 10 கோடி 20 கோடி அந்த காலகட்டத்துல அவர் வாங்கின சம்பளத்துக்கு ஈடு ஆகாது. ஏன்னா அவர் பண்ண நம்பர்ஸா இருக்கட்டும், அவர் வாங்கின சம்பளத்தோட நம்பர்ஸா இருக்கட்டும் எப்பவே அதிகம் தான். ஸோ என்னைக்குமே அவர் மேல இருப்பாரு. அதுக்கு அடுத்ததான் அனிருத்தா இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும். இப்ப இந்த ஜென்ரேஷன் அனிருத்த ஜென்ரேஷன், அதனால அவர் வாங்குறது தப்பே இல்லை.